வணக்கம் ஜி. வணக்கம் சார். சனி பயிற்சி வந்து துலாம் லக்னம், துலாம் சிறப்பாக முடிச்சிட்டோம். அது நல்லாவும் இருக்குது. அதுதான் அடுத்து விருச்சிகத்துக்கு நம்ம போக போகிறோம். பீஷ்மருடைய கேரக்டர். ஆமாம், கேரக்டர் ரொம்ப சிறப்பான லக்னமும் கூட. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தீர்வு கொடுத்துருங்க. சந்திராஷ்டமன்னா அதாவது சந்திரன் வந்து எவ்ரிடே 12 மணி நேரம் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பார். 12 மணி நேரம் பார்க்க மாட்டார். இந்த டைமிங் வேணால் வித்தியாசமாகலாமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்திராஷ்டமங்கிற ஒரு கான்செப்டுக்கே போகிறதே கிடையாதுன்னு வச்சுங்க. என்னப்போ நீங்கள் பிறந்தபோது ஒரு ராசியில் இருக்குன்னா அதுக்கு 8ஆம் ராசிக்கு சந்திரன் போகுது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. அதுதான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 2.25 நாட்கள் வந்து இந்த சந்திராஷ்டமம் அந்த ராசிக்கு இருக்கும். இப்போ 2.25 நாளில் நீங்கள் ஒன்றும் செய்யாமல் தான் என்ன ஆகுறது? நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா போகாமல் இருக்க முடியுமா? செயல்படாமல் இருக்க முடியுமா? ஐயோ, பெரிய வாயை திறக்காதீங்க, பேசாதீங்க. சந்திரன் அஷ்டமமே கிடையாது. அஷ்டமம்னா என்ன, உங்களுக்கு மறைகிறது தானே. இது மறைகிறதே இல்லையே. அதுக்கு தான் நம்ம மெத்தடில் வந்து நான் என்னுடைய மெத்தட் படி நம்ம பார்த்தோன்னா சந்திராஷ்டமே கிடையாது. ஒன்று, ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் உங்களை சந்திரன் பார்க்கும். அது எந்த 12 மணி நேரங்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ இந்த வளர்பிறை இருக்கு இல்லைங்களா, அமாவாசையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் 40 நிமிடம் பிஃபோர் ஆகிட்டே போகும். இன்றைக்கி அதாவது 3ஆம் பிறை தான் தெரியும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த 3ஆம் பிறைங்கிறது கிட்டத்தட்ட 7 மணி 20 நிமிஷம் அந்த பாயிண்டில் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சதுர்த்தி 4ஆம் தேதி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இன்னும் கூடுதலாக முன்னாடியே ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடும். சரி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 40 நிமிடமாக வந்து உங்களுக்கு பௌர்ணமிக்கும் போது கரெக்டாக சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருப்பார். இது பௌர்ணமி பொசிஷன். அப்போ எங்கேயுமே அவர் மறைகிறது கிடையாது. மறைஞ்சா தானே உங்களுக்கு இது சயின்டிஃபிக்காக இருக்கிறது. நான் அதை வந்து சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நான் பார்க்குறதும் இல்லை, அதை பற்றியான பேச்சுக்களும் கிடையாது. நீங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிவிடுங்க, உங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லிவிடுங்க. சந்திராஷ்டமங்கிறது ஒன்று கிடையாது. இருந்தால் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஃப்ளைட் ஓட்டுறாரு, சந்திராஷ்டமம்னு 2 நாள் லீவ் போட முடியும். அவர் ட்ரெயின் ஓட்டுறாரு, பஸ் ஓட்டுறவங்க. ஐயோ, வீட்டில் என்னென்ன வாயை திறக்காதீங்க. ஏதாவது பேச்சு என்ன மாட்டிக்க போகிறீங்க? ஒழுங்காக ட்ரைவ் பண்ணின்னு போங்க. நம்மளை அப்படி மிரட்டி வைக்கிறாங்க எங்கள் வீட்டில். இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம இதில் வந்து சந்திராஷ்டமங்கிறது கிடையாது. ஒன்று அப்படி தான் எடுத்துக்கணும். அதை விட்டுடுங்க. இப்போ இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ ஃப்ரீயாக இருங்க. நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லையா. அது மறைஞ்சா தானே உங்களுக்கு. மறையிலும் போது அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை விட்டுடுங்க. சந்திராஷ்டமங்கிறது ஒன்று கிடையாது, பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திராஷ்டமத்தை பற்றி மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. அவ்வளோதான் சார். ஓகே, விருச்சிகத்துக்கு போயிடலாங்களா? போயிடலாம் சார். விருச்சிகம் வந்து செவ்வாயினுடைய ஆட்சி வீடுச்சு. நேசமும் ஒரு ஆட்சி வீடு தான், விருச்சிகமும் அவருடைய ஆட்சி வீடு தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேசத்துக்கு 8ஆம் வீடாக இந்த விருச்சிகம் வருது. அதற்கு அதிபதி இவர், அவரே அதிபதி. இங்கேயும் 8ஆம் இடத்துக்கு ஒரே அதிபதி. அது ஒரு பிடிவாதத்தன்மை அழுத்தமான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட பிடிவாதம் உடையது இந்த விருச்சிக இலக்கணம். ஆமாம், அது நினச்ச காரியத்தை செஞ்சு முடிச்சே தீரணுங்கிற ஒரு வைராக்கியம் இவங்கள்ட்ட மிக அதிகமாக இருக்கும். ஆளே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அது நேர்மையை கடைபிடிக்கணும்னு வந்துட்டாங்கன்னா, சத்திய சோதனை மாதிரி காந்தி உட்கார்ந்தார் இல்லைங்களா, அது மாதிரியாக வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதை நம்ம தான் பீஷ்மரில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஒரு உடம்புப்படியாக ஒரு வாக்கும் அவசரப்பட்டு கொடுத்துருவாங்க. அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கறது, அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்படுறது, இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு சனிங்கிறவர் 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி. மறைமுகமான எதிரி, தைரியசானம், இளைய சகோதரம் என்று குறிப்பிடக்கூடிய இடம். 4ஆம் இடம் வீடு, நில, வாகனம், தாயார் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ இவங்க தாயாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாயார் எதிரி, மறைமுக எதிரி. அதெல்லாம் தான் நம்ம கங்கையை பார்க்குறோம். கங்கையை பார்க்கும்போது பார்த்துட்டுமே. ஆமாம், மறைமுக எதிரி தாயார் வந்து ஒரு இந்த லக்கணத்துக்கு அவர் ஒரு எதிரி. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான். அப்போ 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து ஒரு விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணவர். அதாவது வீடு நில வாகன யோகத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு, தைரியத்தை அதிகப்படுத்தியிருப்பார், இதெல்லாம் பண்ணியிருப்பார்.
இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். இது ஒரு யோகமான வீடு தான். லக்னத்தை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. 5ஆம் பார்வையாக அவர் கடகத்தை பார்க்குறாரு. கடகம் வந்து இவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், தந்தையை குறிப்பிடக்கூடிய இடமாக இருக்குது. அப்போ வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிறப்பான பயிற்சின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய விதமாக இருக்கும். திருமணம் சம்மந்தமான விஷயத்தில் திருமணத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால, அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நிறைய இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு நடக்கும். இந்த கிரக பயிற்சியின் மூலமாக நடைபெற போகுது. சனி வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக, வேறு வழி இல்லாமல் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சனிக்கு இப்போ வேறு வழி இல்லை. இவர் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி ஆகணும், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாகணும், காதலை நிறைவேற்றி தரணும். அது இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானம், தொலைதூர பயணங்கள் எல்லாம் இவருக்கு சிறப்பு செஞ்சாகணும். அந்த மாதிரியாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். வேறு என்ன கேட்குறீங்க? கல்வி சார், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒன்றும் தடையே கிடையாது உங்களுக்கு. எப்படியாவது படிக்கிறவங்க தான், முயற்சி அதிகமாக உடையவங்க. சிலருக்கு வந்து வெளிநாட்டு கல்வி அமையலாம். ஏன்னா 5ஆம் இடமும் வந்து கல்வியை குறிக்கிறது தான். 9ஆம் இடம் உயர்கல்வியை குறிக்கிறது. உயர்கல்விக்காக இவங்க வெளிநாடு சென்று போய் படிக்கக்கூடிய விதமாக இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமையுது. அங்கே போய் பாராட்டியும் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய, ஏன்னா 2.5 ஆண்டு காலம் இருக்குது சனி. 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அது. அதனால் இந்த பார்வையெல்லாம் உங்களுக்கு விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரொம்ப சிறப்பு. வேலைக்காகவும் இவங்க செல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க, வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக இருக்குன்னா, இப்போ பெரும்பாலான மெடிக்கல் துறையில் அவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அதில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க இருக்கலாம், அல்லது டாக்டர் சம்மந்தமாக மெடிக்கல் துறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், சுயமாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி தான் போவாங்க. ஆனாலும் இவங்க அதில் வந்து இவங்களும் ஒரு உறுப்பினர் மாதிரி செயல்படுவாங்க. அது ஒரு முதலாளி மாதிரி உட்கார பிடிக்காது, ஒரு சீப் மாதிரி உட்காந்துருக்க மாட்டாங்க. இறங்கி இவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி உடையவங்க. அதனால் வேலை வந்து இதுதான், இந்த மாதிரி எடுப்பாங்க. அல்லது இராணுவம், போலீஸ் துறை, இந்த மாதிரியான துறையிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான காலம். இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். இதில் வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ கப்பற்படையில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இது வந்து உயர்வான போஸ்ட்டு கிடைக்கிறவங்க. வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த நேவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சிலர் அந்த மாதிரியும் போவாங்க, பதவி உயர்வோட போகிற மாதிரி இருக்கும். வேலையும் தொழிலும் இது சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பாக தான். வீடு வாகனங்கள்லாம் போன ட்ரிப்பும் வாங்கியிருப்பாங்க அவங்க. வீடு நல்ல வாகனங்கள்லாம் வந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியதுதான். இப்போ கிடையாது, பொதுவாக இவங்க வந்து விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணீர் அதிகமாக குடிக்க மாட்டாங்க. அதனால் தலை சார்ந்த தலைவலி மாதிரியாக அவங்களுக்கு வரும். கண்ணாடி போடுறவங்க இருப்பாங்க, அல்லது கண்ணு சம்மந்தமான பிரச்சனையுடையவங்க, காது சம்மந்தமான பிரச்சனையுடையவங்களாம் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் இவங்க கவனம் எடுத்துக்கணும். தண்ணீர் குடிக்காமல் இருந்தீங்கன்னா தண்ணீர் குடிச்சிங்கன்னா தலைவலி உங்களுக்கு வராது. வேறு என்ன இது? வேறு ஒன்றும் சார், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லா நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்படுமா? சொல்லிட்டேன் நான். ஆலோசனை ஒன்று சொல்ல, அதாவது இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்குது அவங்களுக்கு. கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் தான் ஏஜ்டு உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. இந்த தண்ணீர் குடிக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். அதாவது நான் சொன்னது குடிக்கிற தண்ணி. ஏன்னா தண்ணி அவரே சொல்லிட்டாரு, அது வெய்ய காலம் வேறு. ஆமாம், குடிக்கிற தண்ணி. ஓகே, சரி. வேறு என்னாச்சு கேட்கணும்? அவ்வளோதான். இது தனுசு போயிடலாமா? தனுசு போயிடலாம் சார். அதுக்கு மேலே வழக்கம் போல் ஒரு கேள்வி வச்சுருக்கேன். என்னென்னா, இப்போது நான் திருமண பொருத்தம் பார்க்குற காலத்தில் உங்கள்கிட்ட அறிமுகம் இல்லாதப்போ ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்களேன், 10 பொருத்தம் தான். இன்னி வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் பார்த்துருக்காங்க. 10 பொருத்தம் தான். நீங்கள் மட்டும் 13 பொருத்தம் பார்க்குறீங்க. புதுசாக ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட பொருத்தம் ஒன்று பார்க்குறீங்க, பிளட் குரூப் சம்மந்தப்பட்டது பார்க்குறீங்களே, இது ஏன்?